ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைல் கிச்சடி பார்க்க போகிறோம். இது சில பசங்களுக்கு வந்துட்டு ஒரு உப்புமா பிடிக்காது, இல்லை சேமியா பிடிக்காதுன்னு அடம் பிடிப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரியாணி ஸ்டைலில் நீங்கள் வந்து அதை கிச்சடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வந்து காய்கறியெல்லாம் போட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இதை ஃபீல் பண்ணலாம். இது எப்படி பண்ணியிருக்கோன்னா, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணிலாம் போடலாம். பட் அதெல்லாம் என்கிட்ட இல்லை. அதனால் வெறும் நான் பீன்ஸ், கேரட்டு, வெங்காயம், தக்காளி இது மட்டும்தான் காய்கறி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த கிச்சடி எப்படி பண்ணணும்னா, கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின அப்புறமா இந்த நம்ம வெட்டி வச்ச காய்கறி எல்லாம் பீன்ஸு, கேரட்டு அது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறி நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இந்த காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா பாயில் பண்ண வச்சிட்டிங்கன்னா அப்புறமா நம்ம ரவை எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா 3 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற அளவு தண்ணியை நீங்கள் கடாயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் அல்லது 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா கிச்சடி நல்லா டேஸ்ட்டாக வரும். தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பாயில் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிச்ச அப்புறமா ரவையை ஆட் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க. பார்த்துட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா சுவையான கிச்சடி ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.